என்னங்க இது இந்த மனுஷனை இன்னும் எத்தனை வாட்டி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆமாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள நேத்து காலையில அவரோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலனா, இவர் வந்து ஒரு புரொடியூசர் கிட்ட அவர பத்தி அவதூறா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த புரொடியூசர் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள்கிட்ட அந்த வீடியோவ நீக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ரூ. 10,00,000 பணம் கேட்டதாகவும், அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து வச்சிருக்காங்க. அத பேஸ் பண்ணி அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வீட்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி அவர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சென்னை மாவட்ட காவல் ஆணையர் அருண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு விஷயமா பேசியிருந்தார். அதை பேஸ் பண்ணி தான் என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பைட் வீடியோ போட்டிருந்தாங்க. எலெக்ஷன் டைம் வர வர இது போல் பேசுகிறவங்கள எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுறது இந்த எலெக்ஷன் டைமில் நார்மலாக நடக்கிறது. அதுவும் சவுக்கு சங்கர் அவர்களை சொல்லவே தேவையில்ல. இந்த மனுஷனை பற்றி உங்களோட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எதனா ஒரு விஷயத்தை.